கடவுள் கூட பொறுக்கும், இது ஜின் பொறுக்காது. எதுவுமே ஒரு துஷ்டகமாக தூக்கி அடிச்சா செய்யும். எதையும் கரெக்டுன்னு எதுன்னு படுதோ டக்குன்னு அதை செய்யும். முதலமைச்சரா ஜோசப் விஜய் அவர்கள் இருக்காரு. இதற்கு பின்பும் இந்த மாதிரியான மாந்திரிக வேலைகள் இருக்குதா? உடனடியாக எடுக்கக்கூடியதே ஜின் தான். எப்பேற்பட்ட காலங்கள் வச்சு பல வருஷங்களா இருக்கிறத கூட ஒரே நாள்ல எடுத்துடுறோம் ஜின் மூலியமா. முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா கூட ஜோசியங்கள் நிறைய பார்ப்பாங்க. அந்த பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு உண்டு. ஒருத்தவங்களுக்கு நீங்க கை கால் வராம செய்து வச்சீங்கன்னாக்கா அவங்களுக்கு அதோட துன்பம் தெரியாது. இப்போ நம்ம செய்யறவங்களுக்கு அது இது பண்ணாது. அதே திருப்பி தாக்கத்தை அது திருப்பி கொடுத்ததுன்னா கட்டாயம் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பல வருஷங்களா இருக்கிறத கூட ஒரே நாள்ல எடுத்துடும். 17 வயசு ஒரு பெண்ணுக்கு ஒரு தர்கா வரைக்கும் கூப்பிட்டாங்க. உள்ள 10 பேர் சேர்ந்து உள்ள போக முடியல. அந்த பலம் ஒரு 16 வயசு பொண்ணுக்கு எங்கிருந்து வருது அந்த பலம்? குடும்பத்தில் ஒரு கை கால் அது கொஞ்சம் இதுவாகவே ஒன்றுமோ ஒரு குழந்தைக்கு பிறந்தது. அது பிறக்கும் போதே அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். அது என்னன்னு சொன்னாங்க, அது இதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். இதெல்லாம் நான் சொன்ன கொடுத்த பொம்மையை தலை சுற்றி போட்டீங்கன்னா அதே குழந்தைக்கு அந்த காலு நேரம் ஆகிடுச்சு. ஒரு தாக்கம் இருக்குது, ஒரு பாதிப்பு இருக்குது. அவங்க பயப்படுவாங்கன்னுட்டு நம்ம ஒன்றும் இல்லைம்மான்னு சொன்னால் கூட சரி. யாராக இருந்தாலும் எது கொடுத்தாலும் அதை வாங்க. இதுதான் நான் செய்கிறேன், இதுக்கு பரிகாரமாக உங்களுக்கு நான் அதை செய்வேன், இதை கொடுக்குறேன், மாற்று கொடுக்கணும்னு அதெல்லாம் ஒரு கடவுள் கூட பொறுக்கும், இது ஜின் பொறுக்காது. எதுவுமே ஒரு துஷ்டகமாக தூக்கி அடிச்சா செய்யும். எதையும் கொடுக்குற ஒரே பொருளில் அது அவங்க வீட்டில் கட்டினாவே அந்த வீட்டுக்குள்ளேயே அது ரெண்டாவது நுழைய முடியாது. அவங்க உடம்புல இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளே கூட போகாது. டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜின் பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ மாந்திரீகத்திலேயே ஜின் அப்படின்றது முற்றிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்றாங்க. மக்களும் அதை ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா பாக்குறாங்க. இந்த ஜின் மாந்திரீகம் அப்படின்னா முதல்ல என்ன சார்? ஜின் மாந்திரீகம் என்றது என்னன்னு எல்லா மீடியாவிலையும் நான் சொல்லியிருக்கிறேன் பல முறைகள். கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி ஜின்னு. கடவுளாலே கூட பொறுமையை இழந்துடும். கடவுள் கூட பொறுக்கும், இது ஜின் பொறுக்காது. எதுவுமே ஒரு துஷ்டகமாக தூக்கி அடிச்சா செய்யும். எதையுமே கரெக்டுன்னு எதுன்னு படுதோ டக்குன்னு அதை செய்யும். கடவுள் எல்லாத்தையும் நின்று நிதானி தப்பு செய்கிறவங்க கூட கொஞ்சம் பொறுமையாக நின்று பார்க்கும். மன்னிப்பு கேட்டால் விட்டுடும், ஜின் விடாது. அதுதான் அதுக்கும் உள்ள கடவுளுக்கும் ஜின்னுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன காரணம்? எதனால அதாவது கடவுள் கூட ஒரு தப்பு பண்ணவர்களுக்கு அந்த மன்னிப்பு அப்படின்றத கொடுப்பாங்க, ஏன் அந்த ஜின் அப்படின்றது அந்த மன்னிப்புன்றதை கொடுக்க மாட்டேங்குது? அதுதான் ஜின்னோட ஸ்பெஷாலிஸ்ட். அது எப்படி சொல்றதுன்னாக்கா, யாரா இருந்தாலும் எது கொடுத்தாலும் அது வாங்காது. இதுதான் நான் செய்கிறேன், இதுக்கு பரிகாரமாக உங்களுக்கு நான் அதை செய்கிறேன், இதை கொடுக்குறேன், மாற்று கொடுக்குறேன்னு அதெல்லாம் ஏற்றுக்காது. இதோட பாதையில் அது நேராக போகும், கரெக்டாக இருக்கும். தான் பாதையை யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்காது. செய்ய வேண்டியதை கரெக்டாக இருக்கும். அதாவது மற்ற மாந்திரிகத்திற்கும் ஜின்னுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னா என்ன? மற்ற மாந்திரியத்துக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னன்னா, மற்ற மாந்திரிகங்கள் எப்படின்னு நான் மற்றவங்களை குறை சொல்ல விரும்பலை. இந்த ஜின் மாந்திரிகங்களை பொறுத்தவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் யாருடையதாக இருந்தாலும் 2 நாளில் தீர்வு காணும். அதுதான் இது ஸ்பெஷல். மற்ற மாந்திரீகத்திலையும் இந்த மாதிரி தீர்வு காணுதல் அப்படின்றது இருக்குது. ஜின் இந்த இடத்துல எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தான். ஜின்னுக்கு அடக்கம் தான்மா எல்லாமே. இப்ப செய்வேன பில்லி சூனு பேய் பிசாசு எல்லாமே சொல்றது எல்லாமே ஜின்னுக்கு அடக்கம் தான். ஜின்னால எளிதா அதை எடுக்க முடியும். எதையுமே கொஞ்சம் இழுபறியா போகாது, டக்குன்னு முடிக்கும். முடிக்கக்கூடிய தன்மை உள்ளது ஜின். டக்குன்னு ஒரு விஷயத்த எளிதில முடிக்கும்னு சொல்றீங்க, ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்றீங்க. அந்த ஜின்னை நீங்க பாத்திருக்கீங்களா? நாங்க நேர்ல பாத்திருக்கிறோம், பல மீடியாக்கள்ல நேர்லயே நான் காட்டியிருக்கிறேன். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளால ஒரு மனிதரால ஈஸியா பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கு ஒரு சில வரைமுறைகள்லாம் இருக்கும். அது என்னென்ன வரைமுறைகள், எப்படி இருந்தா அந்த ஜின்னை நம்மளால நேர்ல பார்க்க முடியும்? அப்படின்றதெல்லாம் கிடையாதும்மா. யாருக்கு இது அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ என் கிளைண்ட் வராங்க, நான் பூஜைக்காக கூப்பிட்டு போறேன்னு அவங்க எதிர்க்க நேர்லயே நான் காட்டுவேன். ஒரு பூஜையில் நைட்டில் உட்காரும் போது கூட இருக்கிறவங்க பார்க்க செய்கிறாங்க, பார்ப்பவங்க. அது பல இடத்துகளில் பல ரூபமாக தெரியும். நிறைய இடத்துல காடு பகுதியில் எல்லா இடத்துலையும் நைட் டைமில் நைட் ட்ராவலில் லாரியில் போகிறவங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு நாயாட்டம் போகும். அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு உருவம் அவங்க கண்ணுக்கு ஏற்ற மாதிரி மறைஞ்சிடும், டக்குன்னு மறைஞ்சிடும். அங்கே இருக்காது எதுவுமே. அதை பார்த்தீங்கன்னா ஒரு காத்தாட்டம் சுழலும், ஒரே இடத்துல அப்படி சுழலும், ஒரு மாதிரி நிற்கும். அந்த பார்த்துருக்கலாம் சமீபத்தில் எங்கே நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, காற்றுலேயே உயரமாக சுழண்டுக்கிட்டே நிற்கும். அது சின்ன ரூபங்கள் பல விதங்கள். சூறாவளி காற்றுலாம் வரும்போது அந்த மாதிரி நம்ம இடத்துல டக்குன்னு ஒன்றுமே இருக்காது, காற்று இருக்காது, ஒன்றும் இருக்காது, நம்ம பக்கத்துலேயே அப்படியே சுழலும்.
அந்த மாதிரி பல விதங்கள்ல வரும். ஏன்னா கடவுள்ல இருந்து இது வந்து முற்றிலும் வேறுபட்டது அப்படின்றீங்க. இது வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்களா? இல்ல அப்படின்னா கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்களா? நம்மள மாதிரி எங்கள மாதிரி ஆளுங்க பயன்படுத்துறது தான். எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுல நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. படைச்சது என்னமோ இறைவன் தான். ஆனா இறைவனுக்கே மீறுது அது. அடங்காது. இப்ப எப்படி நம்மள அப்பா அம்மா பெக்கறாங்க, நம்ம அப்பா அம்மா பேச்ச நம்ம கேட்கறோம். அதே தான் இங்கேயும். அது வந்து வேற மாரி சக்தி. நமக்கு என்ன தேவையோ அத உண்டானத நிறைவேத்திக்கலாம். அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. முதலமைச்சரா வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இருக்காரு. தேர்வு முடிவு வர வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா 2வது முறையா முதல் தடவையா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பின்பு வந்து டிஎம்கே பீரியட் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இதை மாத்தி விஜய் அவர்கள் புதிதா வந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையே கிட்டத்தட்ட 8000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல வந்து தோக்கடிச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் வந்து இந்த அரசியல்ல நடந்திருக்கு. இதற்கு பின்பும் இந்த மாதிரியான மாந்திரிக வேலைகள் இருக்குதா அப்படின்றது கண்டிப்பா மாந்திரிக வேலைகள்ன்றது கிடையாதுமா. இத வந்து கணிச்சிட்டு ஒரு அஸ்ட்ராலஜர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருக்காரு, நீங்க இத்தனை இடம் ஜெயிப்பீங்கன்னு. புரியுதுங்களா? ஆனா நிறைய அஸ்ட்ராலஜர் வந்து திமுக தான் வந்து அதிக அளவுல வந்து வெற்றி ஆமாமா, எல்லாருமே போச்சே சார். அப்ப அந்த ஜோசிடம் அந்த ஜோதியம்லாம் என்ன ஆச்சு? அது இப்போ ஜெயிக்காத விட்டுடும். இப்ப ஜெயிச்சது ஒரு சிலர் சொல்லிதான் அதுவும் நடந்திருக்குது. புரியுதுங்களா? அங்கேயும் ஒரு இடத்துல அது நிக்குது இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா கூட ஜோசியங்கள் நிறைய பார்ப்பாங்க. அந்த பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அதர் ஸ்டேட்லயும் வந்து நிறைய உண்டு. நிறைய வந்து வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜோசியம் பார்க்கறது, இது ஐதீகம் பார்க்கறதெல்லாம் நிறைய உண்டு. நிறைய உண்டு. இப்போ ஜோசியம்ன்றது வேற, ஒரு சிலருக்கு வந்து சாதகமா பேசுறதுன்றது வேற. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்து சொல்றது வேற. யார் மனசும் புண்படா கூடாம போனோம்னுட்டு இந்த பக்கம் தான் ஜெயிக்கணும் ஒரு குருட்டுத்தனமா சொல்றதெல்லாம் வேற. எது நிக்குமோ கரெக்டா அங்க வந்து நிக்கும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்கன்னுட்டு. அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ 100 பேர் ஜெயிக்குதுன்றாங்க, 100 பேர் தோக்குதுன்றாங்க. அப்ப யார் நல்லவங்க கெட்டவங்க இதுல தான் கடிச்சிக்கணும் நம்ம. இப்போ நடந்த ஒரு விஷயம் வந்து மக்கள் முடிவு தானே. இதை வந்து மாந்திரிகத்தால மாத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எதுவும் இதுல மாந்திரிகம் எல்லாம் எதுவுமே கிடையாதுமா. மாந்திரிகம் வேலையே இதுல எதுவுமே கிடையாது. இங்க இது மாந்திரிகத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை முழுக்க முழுக்க அஸ்ட்ராலஜிகள் சொன்னதுதான். மாந்திரிகம் என்றது என்னன்னா, தன்னை ஒரு தனிப்பட்ட ஒருத்தவரை எந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்திக்கொள்ள இல்ல நம்மளை செய்து கொள்ளதான் மாந்திரிகம். சரிங்களா? ஒட்டுமொத்த நாட்டுக்கே செய்யறது, ஒட்டுமொத்த இதுக்கே செய்யறதெல்லாம் மாந்திரிகத்தோட வேலை கிடையாது. இப்போ ஒரு ஆளுக்கு நாங்க செய்யணும்னா கூட அவங்க பேர் வேணும், அவங்க பொருள் வேணும், அவங்க துணி வேணும், அவங்க அம்மா பேர் வேணும், ஏதாவது ஒண்ணு தேவை. இதெல்லாம் வந்து மாந்திரிகத்துல எடுத்து எல்லாமே திணிக்க கூடாது. மாந்திரிகம் என்றது என்ன வேறு, மற்றபடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது வேறு. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க முடிவுதான். வந்து அந்த ராஜ்யத்தையே மாத்தி உட்கார முடியும். தனிப்பட்ட விஜய் அவர்களுடைய பின்னாடி இந்த மாதிரியான வேலைகள் இருக்குதான்? இல்ல, இதுக்கு இல்ல. அவருடைய ரசிகர்களாலும் அவங்களுக்கு சரி மாற்றம் ஏற்படலாம்னு மக்களா கொடுத்துருக்கலாம். மத்த மாந்திரிகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்லி சூனியம், அதாவது ஒருத்தவங்களை கெடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த வந்து செய்யறாங்க. அதாவது எனக்கு எதிரி இருக்காங்க, அவங்களால எனக்கு பல பிரச்சனைகள் வருது, அவங்க நல்லா இருக்க கூடாது, அவங்கள வந்து முடக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதை செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜின்னும் வந்து செய்தா? கண்டிப்பா செய்யும். இப்போ நல்லா இருக்கிறவங்க கெட்டா இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது. அதிகமா ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு தொல்லை கொடுக்கறேன்னா அது இருந்து என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? உங்களை நான் சும்மா சீண்டிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் உங்களை பண்ணுவேன், 2 நாள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தா பொறுத்து போவீங்க, காலம்பூரா உங்களுக்கு தொல்லை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். அது வந்து எங்க கிட்ட தான் அழுவுவாங்க. சும்மா வெளியே போகும்போதும் வரும்போதும் சும்மா ஏதாவது ஒரு சாக்கெட்டோ இல்லை வீடு கட்ட விடாம அவங்கள தடுக்கிறது, காட்டு பிரச்சனை இருக்கட்டும், ஏதாவது ஒரு தொந்தரவு மேல தொந்தரவு, அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னமோ வாரம் என்னமோ ஹோட்டலுக்கு போற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும். அப்ப அப்பேற்பட்டவங்களை என்ன பண்ணுவீங்க? ஸோ அடங்கவே மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் செய்தாலும் அடங்க மாட்டாங்க. அது ஜின் தக்க தண்டனை கொடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடங்கும். எந்த மாதிரியான தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்குது ஜின்? இப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்க கை கால் வராம செய்து வச்சீங்கன்னாக்கா அவங்களுக்கு அதோட துன்பம் தெரியாது. இப்போ நம்ம வந்து செய்யறவங்களுக்கு அது வந்து இது பண்ணாது. அதே திருப்பி தாக்கத்தை அது திருப்பி கொடுத்ததுன்னா கட்டாயம் அவங்க அடங்கிடுவாங்க. இப்போ வந்து மாந்திரீகத்துல ஒருத்தவங்க, இப்போ எனக்கு வந்து ஒரு எதிரி இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு கெட்டதுதான் வந்து பண்றாங்க அப்படின்றப்போ அவங்க எனக்கு பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல விஷயம். அதாவது அவங்க பண்ணக்கூடாது, பண்றத தடுக்கணும் அப்படின்னு சொல்றது, அவங்கள வந்து முடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, அது அவங்க பண்ண அந்த மாந்திரீகத்தை நம்ம பண்றது அப்படின்றது தவறு இல்லையா? அது நம்மளது கிடையாதுமா. எதுவும் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து நீங்க சொல்லலாம், நான் பதில் சொல்லலாம். வர கிளைண்ட் என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்க கேட்க முடியும். ஏன்னா பாதிக்கப்படுறவங்க அவங்க. யாருமே தேவையில்லாம ஒரு பணத்தை கொடுத்தோ இல்ல வந்து நீ வந்து நேரா வந்து சும்மா இருக்கிறவங்க கிட்ட வந்து அவன் அழின்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலத்துல யாராவது பிரச்சனைக்கு வந்தா கூட சின்ன பிரச்சனையா இருந்தா அதை ஒதுக்கி விட்டு போற காலம் தான் இது.
ஏன்னா அவ்வளோ வேலை சும்மா பனி சும்மா இப்பெல்லாம் கண்டிப்பா. ஒருத்தவனை வந்து திருப்பி அழிக்கக்கூடியன்னா அந்த வலியை கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். இப்போ அதுக்கு மட்டும் வர்றது கிடையாது. சொத்து பிரச்சனை, காட்டு பிரச்சனை. ஒருத்தவன் பழகிட்டு நல்லா பழகிட்டு ஏமாத்திடுறான். என்ன பண்ணுவீங்க? துரோகம் தானே அது. அதை விட துரோகம். துரோகம் என்ன? அப்போ இவங்க இறந்துடுற ஸ்டேஜுக்கெல்லாம் போவாங்க. ஆமா, அப்போ காலுக்கு விழுந்தா கூட ஒத்துக்க மாட்டான். அப்போ அவனை என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியணும். அவனை முடக்கி போட்டா அப்ப தெரியுமில்ல என்ன பண்ணணும்னு அப்படின்னு அப்படியே ஒரு வெறி இருக்கும். எல்லா மனிதனுக்கும் எல்லாம் நல்லவங்க. கடவுள் வந்து நீங்க சொல்றீங்க, கடவுள் வந்து மன்னிப்பு குடுப்பாரு. ஜின் வந்து மன்னிப்பு அப்படின்றது அந்த ஜின் கிட்ட வந்து கிடையாது கிடையாது. அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு தானே இந்த நேரத்துல வந்து அந்த மனிதன் மூலியமா ஜின்ன வச்சு நம்ம பண்ண வைக்கிறோம். இது தவறு இல்லையா? எப்படி தவறாகும்? இப்போ நமக்கு செய்யறவனை திருப்பி கொடுக்கறதுல எதுவுமே தவறு கிடையாது. ஜின் லோகத்துல அதுதான் சொல்லுது. நாங்க படிச்சதுல ஜின் மாந்திரிகத்துல அதுதான் சொல்லுது. இப்போ இதே தண்டனை இப்போ வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு தப்பு பண்றான்னா அவனை மன்னிப்பு கொடுத்து இங்க விட்டுடுவாங்க. இதே வெளிநாடுகள்ல மேல்நாடுகள்ல கண் எடுத்தா கண்ணு, கை எடுத்தா கை. கை. புரியுதுங்களா? ஒரு அரபு கண்ட்ரிலாம் அப்படிதான் நடக்குது. அதே தான் ஜின்னு செய்யுது. இது ஒண்ணும் பெருசு கிடையாது. நீங்க இப்ப அரபு கண்ட்ரிய வந்து நீங்க நம்ம நாட்டோட கம்பேர் பண்றீங்க. இப்ப அரபு கண்ட்ரில வந்து ராஜாக்களுடைய ஆதிக்கம் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல நீதி அப்படின்னு சட்ட ரீதியா வந்து ஒரு பிரச்சனையை அணுகுறோம். அப்போ நம்ம ஊருக்கும் அவங்க ஊரையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள் வந்து சாத்தியப்படும் தான். அதை நான் இல்லைன்னு நான் மறுக்கல. இருந்தாலும் இது வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு அவங்க வந்து தவறு செய்யாம இருந்தா எனக்கு போதும். அதை தடுத்து நிறுத்தினா போதும். அவங்களோட கை காலை முடக்கணும், அவங்களுக்கு கெட்ட எண்ணம் விளைவிக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜின் என்ன அவங்களுக்கு பண்ணும்? வேணுன்றதை தான் நம்ம செய்ய முடியும். நம்ம அவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாது. நம்ம சொன்னாலும் யாரும் ஏத்துக்கிற மனநிலையில நம்ம கிட்ட வரமாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்குது, ஒரு பாதிப்பு இருக்குது, அவங்க பயப்படுவாங்கன்னுட்டு நம்ம ஒண்ணும் இல்லம்மான்னு சொன்னா கூட சரி. என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க? நாங்க எங்களுக்கு இது தெரியும். ஏன்னா மக்கள் எல்லாம் இன்னைக்கு விழிப்புணர்வோட தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா. நீங்களும் நானும் சொன்னா கூட அதை எடுத்துக்க மாட்டாங்க. இது ஒண்ணுமில்லைன்னு நம்ம சும்மா சொன்னா கூட பயப்படுவாங்களேன்னு சொல்லுவேன். இல்ல இதுதான் எங்களுக்கு செய்வன கோளாறு தான், இது பிரச்சனை தான், பேய் பிடிச்சது தான், எல்லாம் தெளிவா மக்கள் நல்லா உணர்ந்து தான் இங்க வராங்க. யாருக்கும் இன்னைக்கு நம்ம எடுத்து சொல்ற நிலைமைக்கு இல்ல. என்ன வேணுமோ நல்லதோ கெட்டதோ அவங்க தீர்மானிக்கிறது தான் நான் செய்வேன். கண்டிப்பா. இப்போ ஒரு ஆன்மா வந்து அந்தோடைய உண்மைத்தன்மையை வந்து அடையல. அதாவது அதோடைய ஆசைகள் வந்து அடையாம ஒரு ஆன்மா இறந்திருக்கு. அந்த ஆன்மா ஒருத்தர் மேல புகுந்திருக்கு அப்படின்னா அதை எடுக்க முடியுமா? அந்த ஆன்மாக்கு தேவையானதை இந்த ஜின் நிறைவேற்றுமா? இல்ல அப்படின்னா அந்த மனித உடலுக்கு தேவையான விஷயத்தை இந்த ஜின் நிறைவேற்றுமா? என்ன வேணும்ன்றத முதல்ல நல்லபடியா கேட்கறது அந்த வேற மாந்திரிக துறையில அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஜின் கிட்ட. நீங்க வரும்போதே அவங்க எது பிடிச்சிருந்தாலும் வெட்டு விலகிடும். எங்க கிட்ட என் ஆபீஸ்க்குள்ள வரும்போதே எதுவா இருந்தாலும் அது கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு அது இது கேட்கும் அது கேட்கும். அதுக்கு பணிவிடை செய்யறது நம்ம வேலை கிடையாது. நம்ம சொல்றது தான் அது கேட்கணும். ஆத்மான்றது அது ஆசை அடங்காம அதை இறந்து போன ஒரு இறந்து ஆத்மா. போனவர். அது வந்து கம்முனே இருக்காது. அது தேவையானதெல்லாம் கேட்கும். நாளைக்கு அவங்களே கூட கூட சாக சொல்லும், எல்லாரையும் கொல்ல சொல்லும். அது பேச்சு கேட்டுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க பழமொழி? மாட்டை கேட்டுக்கிட்டு கொட்டா கட்டக்கூடாதுன்னுவாங்க. நம்ம இறந்து போன ஒரு ஆத்மா கேட்டுக்கிட்டு நான் செய்ய மாட்டேன். வந்தியா உனக்கு நான் என்கிட்ட வரும்போதே நவுந்துடணும். ஏன்னா ஒரு சில கோவில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்ரோஷமான தெய்வங்கள் இருக்க கோவில், இந்த முனியசாமி, கருப்பசாமி, இந்த மாதிரியான கோவில்கள்ல அந்த ஆத்மாக்கு என்ன வேணும்னு கேட்டு இந்த சாப்பாடு ரீதியா அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை படையல் போட்டு அந்த ஆத்மாவை இது பண்ணி அந்த ஆத்மாவை அந்த மனிதர்கிட்ட இருந்து விலக்கி விடுறாங்க இல்லையா? அதனாலதான் இந்த இது கேள்வி கேட்டேன். முற்றிலும் ஜின்னது மாறுபட்டதுமா. யார் எதுவா இருந்தாலும் உள்ள ஒரு பிரச்சனை வரும்போதே அதை நீங்கிடணும். நான் கொடுக்குற ஒரே பொருள்ல அது அவங்க வீட்டுல கட்டினாவே அந்த வீட்டுக்குள்ளேயே அது ரெண்டாவது நுழைய முடியாது. அவங்க உடம்புல இல்லை, அவங்க வீட்டுக்குள்ள கூட போகாது. அது பல முறைகள்ல இருக்குது. கையில கட்டுறது தருவேன், கழுத்துல கட்டுறது தருவேன், வீட்டு வாசல்ல கட்டுறது தருவேன், தலையை சுத்தி மயானத்துல போடுறது கொடுப்பேன், தலையை சுத்தி முச்சந்தியில போடுறது கொடுப்பேன். பல விதங்கள். அது எந்த மாதிரி தெரிஞ்சு அதை மேத்த மாதிரி கொடுப்பேன். ஜின் வந்து அந்த மாந்திரீகம் ரிலேட்டடா இப்போ ஒருத்தவங்க வந்து நமக்கு செய்வன வச்சாங்க அப்படின்னா ஜின் மூலியமா அதை எடுக்க முடியுமா? உடனடியா எடுக்கக்கூடியதே ஜின் தான். எப்பேற்பட்ட காலங்கள் வச்சு பல வருஷங்களா இருக்கிறத கூட ஒரே நாள்ல எடுத்துடுறோம் ஜின் மூலியமா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உடனே எடுத்து. அதே மாதிரி இப்போ முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் அப்படின்றது இந்த பித்ரு தோஷம் இந்த மாதிரியான இது வந்து ஜாதக ரீதியாகவும் வந்து சொல்றாங்க. முன்னோர்களுடைய பாவங்கள், முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினைகள் வந்து அவங்க மகளை அப்புறம் அவங்களுடைய பேரன் பேத்திகளை தாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்து இந்த ஜின் வந்து அதுல இருந்து காப்பாற்றக்கூடியது தான் ஜின்னு. ஏன்னா நீங்க வந்து தப்பே செய்துட்டு மன்னிப்பு கேட்டா நமக்கு காப்பாற்றக்கூடிய ஜின்னு தன்மையும் உண்டு அது கிட்ட. அதே மாதிரி முன்னோர்கள் செய்தது பின்னோர் கர்மா பித்ரு அந்த தோஷங்கள்லாம் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டுலாம் இருக்கலாம் சரி கிடையாது. நம்மளை நம்பி வர்றவங்களை நல்லபடியாக வழி நடத்தும். வரும்போது அழுதுகிட்டு வரவங்கள திரும்பி போகும்போது சிரிச்சுக்கிட்டே அனுப்பலாம். அந்த மாதிரி செய்யக்கூடியது தான் ஜின்னு. எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் இப்போது முன்னோர் தோஷம் முன்னிட்டு உங்களுக்கு கல்யாணமே நடக்காமல் கிட்டத்தட்ட 48 வயசு ஆகிப்போச்சு. இப்போதை உடனே இப்போதான் முடிச்சு வச்சேன். புரியுதுங்களா?
இப்போ ஒரு குடும்பத்துல வந்து ஒரு கை கால் அது வந்து கொஞ்சம் இதுவாவே ஊனமோ ஒரு குழந்தைக்கு பிறந்தது. அது பிறக்கும்போதே அந்த மாரி தான் ஒரு ஊனம். தோஷம். அது என்னன்னு சொன்னாங்க, அது இதுன்னு சொன்னாங்க. அது அப்படியே கிடையாது. ஜென் மூலியமா வந்து அந்த மாரி விஷயம் கூட இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம். கண்டிப்பா. நான் சொன்ன குடுத்த பொம்மைய தலைய சுத்தி போட்டதுமே அதே குழந்தைக்கு அந்த காலே நேரா ஆயிடுச்சு. எப்படி சாத்தியமாகும்? அதாவது சயின்டிஃபிக்கா வந்து மருத்துவர் வந்து இந்த குழந்தைக்கு இதுதான் இருக்குது. இந்த பிரச்சனை தான் இருக்கு. இந்த பிரச்சனையினால தான் இந்த மாதிரியான விளைவுகள இந்த குழந்தை வந்து சந்திக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம், ஜின் எப்படி சாத்தியப்படுத்துது அப்படின்றது தான் ஆமா, மிகப்பெரிய இப்ப ஒரு நீங்க கேள்விக்குறியா சயின்டிஃபிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து பைத்தியம் பிடிச்சுக்கிது, மனநோயில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு பேய் பிடிக்குதுன்னா, நீங்க எடுத்துன்னு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மருந்து, மாத்திரை குடுத்து, அடைச்சு வச்சு, சித்திரவதை பண்ணி, ஏதேதோ உள்ள நடந்து உங்கள விடமாட்டாங்க. இப்ப நீங்க சமீபத்தில இப்ப எங்கேயாவது பார்க்கலாம். தர்காவுல, பல கோவில்கள்ல எங்க வேணாலும் பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல. அது அளவுக்கு மீறி போனா சும்மா கட்டி போட்டு வைப்பாங்க. ம். 1 மணி நேரம் ஒரு அந்த குறைய அந்த ஆக்ரோஷம் ஆக்ரோஷம் அடங்குறதுக்காக வருது. அவங்க அடங்கின வரைக்கும் அவுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஒரு 2 நாள் இருந்தாவே ஒரு தர்காவுல அத கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன வயசு ஒரு 16, 17 வயசு ஒரு பெண்ணுக்கு ஒரு தர்கா வரைக்கும் கூட்டு வந்துட்டாங்க. உள்ள 10 பேர் சேர்ந்து உள்ள தூக்க முடியல. அந்த பலம் ஒரு 16 வயசு பொண்ணுக்கு எங்கிருந்து வருது அந்த பலம்? அது மேல இருக்கிற அந்த ஆத்மா தான். இத வந்து மருத்துவ ரீதியா என்ன சொல்லுவாங்க? வேற அத எதுவும் அது மறுக்க முடியுமா? 16 பேர 20 பேர் பெரிய பெரிய ஆம்பளைங்களே அத தள்ளுது. சின்ன பொண்ணு. உள்ள நீங்க தூக்கம் வர முடியல. வெளிய வாசலோட கத்துது. அப்பேற்பட்ட பொண்ண 10 பேர் சேர்ந்து உள்ள அமுக்கி தூக்கிட்டு வராங்க. அந்த பலம் எங்கிருந்து வருது? ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கே ஒரு 4 பேர் சேர்ந்து 2 பேர் அமுக்குனாவே அமுக்கிடுவாங்க. ஒரு சின்ன பொண்ணு 16 வயசு பொண்ணு ஒரு தர்காக்குள்ள நிறைய வீடியோக்கள் நானே வச்சிருக்கிறேன். உள்ள தூக்க முடியல. புடிச்சு இசிக்க முடியல. அவங்கள குடும்பத்தால் முடியாம அங்க இருக்கிறவங்கலாம் பக்கத்துல கூப்பிட்டு இழுத்துன்னு வராங்க. அந்த அளவுக்குலாம் இருக்குது நாட்ல. இறந்த ஆத்மாக்களும், பேயோ, பிசாசுக்கள்லாம் சாதாரணமாலாம் எண்ணி இருக்க முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ம ம இங்க வந்து ஒரு பேர்த்துக்கு பேய் புடிச்சிருக்குதுன்னா, நான் சவால் விட்டு எந்த மீடியாவிலயும் சொல்லுவேன். ஏன்னா, நான் 25, 30 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கிறேன் நானு. ஒரு பேய் புடிச்சிருக்குது. அதோட துன்புறுத்தல் இல்லாம, எந்த ஒரு சிக்கலும் இல்லாம, பூவை எப்படி பார்த்துக்கிறோமோ, அதே மாரி அவங்ககிட்ட இருந்து விலக்க முடியும் என்னால. 1 மணி நேரத்தில விலக்கி விடுவேன். அதே மாரி தான் செய்துக்கிட்டு வரேன் நானு. அடிக்கிறது கூடாது, சண்டை மெரிக்க கூடாம, இது பண்ணாம, இதே மாரி மருந்து, மாத்திரை அது இது எதுவுமே தேவையில்ல. புரியுதுங்களா? இது வந்து எங்க ஆகும்னாக்கா, இந்த இடையில ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க ஆத்மா அலையும். இல்ல ஒரு காட்டுக்குள்ளார பிரச்சனை. இன்னைக்கு நெறைய இடத்துல இந்த மாரி தொடர்ந்துக்கிறது இன்னைக்கு சாதாரண விஷயம் தான். நெறைய இடத்துல பார்க்கலாம் நம்ப. இது இப்பல்லாம் சோசியல் மீடியால நெறைய காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அங்கங்க நடக்கிறது. இன்னைக்கு எல்லா தர்காவிலும் பொதுவா பார்த்தீங்கன்னா, ஏர்வாடியிலேருந்து இங்க எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னாக்கா, இன்னமும் பைத்தியம் புடிச்சவங்க, வேதம் புடிச்சவங்க, டிகிரி 2 டிகிரி, 3 டிகிரி படிச்சவங்கலாம் பைத்தியம் புடிச்ச மாரி, பேய் புடிச்ச மாரி ம். உள்ள இருப்பவங்க. எல்லாருமே சரி பண்ணிட்டு தான் நான் வரேன். எல்லாரும் போயிட்டு தான் வராங்க. இதெல்லாம் முற்றிலும் குணப்படுத்தலாம் ஜின் மூலியமா.